ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ புதுசாக யூஸ் பண்ணுற அந்த டேர்ம் பேர் என்னென்னா ஜென்சி ரிலேஷன்ஷிப் டேர்ம். தட் மீன்ஸ் வந்து இந்த டேர்ம்ன்றதை வந்து மாற்றி சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து நான் வந்து இயர்லி 2K. தட் மீன்ஸ் அந்த 2010 அந்த கேப்பில் வந்து நான் பிறந்தனால வந்து ஸோ இந்த டேர்ம்லாம் இப்போ புதுசாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்லாம் வந்து லவ், பிரேக்கப்பு, அப்புறம் வந்து அஃபேர். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் வந்து இருக்கும். அதாவது இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு நான் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்புக்கு இவ்வளோ தான் வந்து இருக்கும். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு, அதாவது என்ன சொல்கிறது, அந்த டைமில் ஏதோ சண்டையாக இருக்கும் தெரியுமா, சம்திங் வந்து இந்த லவர்ஸ்குள்ளே பேசி ஏதோ சண்டையாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து யாராச்சும் ஆறுதல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆறுதல் கொடுக்க ஒரு நபர் இருப்பாங்கள்ல, அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுதாமா, அதுக்கு ஒரு பேராமா, இப்படின்னு ஊறப்பட்ட இது இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஷிப் அந்த மாதிரி பிளாப்லாம் நிறையா இருக்குது. ஸோ எனக்குமே தெரியாது. ஸோ சேர்ந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் வந்து எப்போ வந்து பூம் ஆச்சு அப்படின்றத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும் க்யூரியஸாக வந்துருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இத்தனை நாள் இல்லாமல் ஃபோன் எப்போ வந்துச்சோ அப்போ கூட இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து ஜென்சி அப்படின்னு சுற்றி திரிகிறாங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சது அந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது என்ன இருக்குது அப்படின்னா அந்த ட்விட்டரு, டிக்டாக் அந்த மாதிரி வரும்போது அங்கே டேர்ம் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்துட்டு ஓகே அப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இவ்வளோ நாள் பேர் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக வந்துருந்துச்சு. ஜஸ்ட் என்ன எமோஷன் தானே, அந்த எமோஷனுக்கு ரிலேஷன்ஷிப்புன்ற பேரை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ண விஷயம் என்னென்னா சிச்சுவேஷன்ஷிப். இந்த சிச்சுவேஷன்ஷிப் என்ன அப்படின்னா வந்து நான் பார்த்தே வந்து சொல்லிடுறேன், அடிக்காத தற்குறிப்பில் இருங்க. ஏன்னா வந்து எனக்குமே தெரியாது. நான் ஆக்சுவலாக ChatGPT கிட்ட தான் வந்து கேட்டேன் ஆக்சுவலாக சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு. எ ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஷிப் பட் நாட் அஃபிஷியலி கமிட்டட். இதுக்கு வந்து இது பேர் சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. காதல் மாதிரி இருக்கும் ஆனால் அஃபிஷியலாக இல்லை. இது என்னடா இது கன்றாவி. சிச்சுவேஷன்ஷிப்னா வந்து காதல் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து காதல் இல்லைன்னு போட்டிருக்குது. என்ன கர்மம்னே வந்து எனக்கு தரது நியூ டேர்மாக இருக்குது. இது பேர் என்னது, இப்போ க்ரஷ்னு முன்னாடி இருந்துச்சு, அது பேர் என்னதுன்னு தான் தெரில. ஏன்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கே வந்து முடிய மாட்டேங்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு 2 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து சுற்றுறாங்க அப்படின்னா வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்றத முதல்ல எவனுமே கேட்க மாட்டேன். லவ்வர்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை வெறும் ஃப்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா விச் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூ ஹேட் அப்படின்னு தான் கேட்குறேன். என்ன ரேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறோம். அதுக்கு 2 பேருமே வந்து கன்சென்ட் கொடுக்குறாங்க. ஆமாம், நாங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நாங்கள் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி. ஸோ அந்த வகை சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் அந்த டைமில் எனக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்றப்ப நீ வா, அப்புறம் பிடிக்கலன்னா ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அந்த டாக்கிங் ஸ்டேஜ் அப்படின்றது இது என்னென்னா எனக்கே வந்து தெரில. ஸோ வந்து இருங்க உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நான் த ஸ்டேஜ் பிஃபோர் டேட்டிங் வேர் 2 people ஆர் கெட்டிங் டு நோ ஈச் அதர். அதுதான் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்துக்கு வந்து பேர் தான் வந்து இருக்காது, ஆனால் வந்து அந்த விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த சேட் பண்ணி பார்ப்போம்ல, டேட்டிங்னு அது போய் வந்து ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுக்கிறது. இது வந்து டாக்கிங் ஸ்டேஜ் அப்படின்னா வந்து ஓகே சேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ரிலேஷன் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு வந்து இவங்க பேர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர்த்து புதுசாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வரல. அந்த இடத்துல பிளாங்காக இருந்திருக்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக மாதிரி வந்து அந்த இடத்துல இந்த ஒரு பேரை வச்சோம் அப்படின்னா ஆப்டாக இருக்குன்றதுனால இது வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அகைன் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா அந்த பிரெட் கிரம்பிங் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பிரெட் கிரம்பிங்னா எனக்குமே ரொம்ப நாளாக வந்து என்னென்னே தெரியாமல் தான் இருந்துச்சு. கிவிங் எ ஸ்மால் அட்டென்ஷன் மெசேஜஸ் லைக் ஜஸ்ட் டு கீப் சம்மோன் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் சீரியஸ் இன்டென்ஷன். தமிழ் மீனிங்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் லவ் கொடுக்க மாட்டான், ஆனால் கொஞ்சம் அட்டென்ஷன் மட்டும் கொடுக்க கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பிரெட் கிரம்பிங் அப்படின்னா வந்து இந்த பெயிட்டு போட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். சும்மா வந்து போர் அடித்தா வந்து அட்டென்ஷன் கொடுக்குறது. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஏதாச்சும் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க பின்னாடி திரும்பவுமே வந்து ஓகே அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே வந்து இருக்காது. இது பேர் பிரெட் கிரம்பிங். ஆமாம், நிறைய பேர் இந்த பிரெட் கிரம்பிங் அப்படின்ற விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இந்த கோஸ்டிங். இந்த கோஸ்டிங் அப்படின்றது இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இதை முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேட் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த கோஸ்டிங் அப்படின்றது ஒரு செர்டைன் பீரியடுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஃப்ளோவாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பீரியடில் வந்து டக்குன்னு வந்து மொத்தமாக வந்து ஆஃப் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது பேர் தான் கோஸ்டிங். சடனாக வந்து எதுவும் ஒன்றுமே சொல்லாமல் டே கோஸ்ட் ஆகிடுறாங்களே, ஸோ அது பேர் தான் வந்து கோஸ்டிங். அண்ட் 5th லவ் பாம்பிங்.
இந்த லவ் பாம்பிங் அப்படின்றது வந்து எனக்கு என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது புதுசாக இருக்குது. என்னன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம் கொண்டு வந்ததுக்கப்புறமேல் வந்து அவங்க இஷ்டமேனிக்கு அதை வந்து ஒரு மாதிரி டூல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒருத்தங்கிட்ட போய் வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வந்து லவ்வபிளாவோ ஒரு சம்திங் வந்து பேசுது அப்படின்னா வந்து அது பேர் வந்து லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. ஏன்னா வந்து பயங்கரமாக வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பயங்கரமாக லவ்லாம் வந்து கொடுப்பாங்களாமா. சடன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லவ் எல்லாம் காணாமல் போயிருமாமா. அப்படி தான் அதில் வந்து போட்டிருக்கு. கிவிங் டூ மச் லவ் அண்ட் அட்டென்ஷன் இன் த பிகினிங் டு இம்ப்ரெஸ் ஆர் மேனிபுலேட், அதுதான் வந்து லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் புதுசாக வந்து இருக்குது. எனக்கே தெரிய மாட்டேது. இதெல்லாம் சொல்லி வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரில. அப்புறம் வந்து இன்னுமே வந்து ரொம்பவுமே பரிச்சயமான 2 விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த க்ரீன் ஃப்ளாக் அண்ட் ரெட் ஃப்ளாக். ஸோ ரெட் ஃப்ளாக் அப்படின்னா வந்து ஒருத்தனை பிடிக்காது, அவனுடைய கேரக்டரை பற்றி இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து ரெட் ஃப்ளாக். க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு டாபிக் வந்து மில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இவருக்கு வந்து இந்த பாஸாக ஸ்மாஷ் ஆன் இருந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி வந்து ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு வந்து வச்சுக்கலாமே. இவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு கேரக்டரை பார்த்தே வந்து அவன் வந்து ரெட் ஃப்ளாக் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தே வந்து அவனுக்கு வந்து க்ரீன் ஃப்ளாக் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து போகலை, அவங்களோட பிஹேவியரோ அவங்களோட கேரக்டரோ வந்து ஒத்து போகலை அப்படின்னா ஹி கன்சிடர் ஆஸ் அ ரெட் ஃப்ளாக். பட் எந்த விஷயம் அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆர் எந்த ஜென்டராக இருக்கட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து க்ரீன் ஃப்ளாக். பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு 2 விஷயத்துக்கு தான் அவங்க ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஹார்ட் லான்ச் அப்படின்னு புதுசாக ஒன்று இருக்குது. அடுத்து இது வித்தியாசமாக இருக்குது. ஹார்ட் லான்ச் அப்படின்னா வந்து அஃபிஷியலி ரிவீலிங் யுவர் ரிலேஷன்ஷிப் பப்ளிக்லி. இது புதுசாக இருக்கே. நான் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் அஃபிஷியலாக 2 பேர் கையை பிடிச்சி ஊற்றுனா காதல் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இது மறைமுகமாக வந்து இருப்பாங்களாமா ரிலேஷன்ஷிப்பு. சடனாக வந்து ஹார்ட் லான்ச்சிங் பண்ணுவாங்களாமா. நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்றத வந்து எல்லாத்துக்குமே பப்ளிக்காக வந்து சொல்லுவாங்களாமா. இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக அது பேர் கலக். அது வேறு டாபிக். சாரி, நான் மாற்றி வந்து சொல்லிட்டேன். அது கிடையாது இது. அடுத்து 10th என்ன அப்படின்னா டெலூலு. இந்த டெலூலுன்ற வேர்டு வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமாயிருச்சு. அந்த சர்வம் மாயம் படம் பார்த்ததுக்கப்புறம் டெலூலுனா டெலியூஷனலாக இருக்கும். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி வந்து அங்கே இமேஜினேஷன் லவ் பேர் தான் டெலூலுவாமா. ஸோ இதுதான் வந்து நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காது. அதனால் வந்து டெலியூஷனலாகவே வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ டெலூலு அப்படின்றது ரொம்ப பரிச்சயமான வேர்டு ஆஃப்டர் வாட்சிங் சர்வம் மாயம். அப்புறம் 11th என்னன்னா கஃபிங் சீசன். இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த ட்ராகன் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹர்ஷத் கான் வந்து சும்மா வந்து மார்க் பண்ணியிருப்பார். நம்ம வந்து ட்ராவல் ஷிப்பில் இருப்போம். ட்ராவல் ஷிப்னா வந்து ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும் நம்ம லவ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவாப்பில்ல. ஸோ அந்த மாதிரி கஃபிங் சீசன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி குளிர்காலத்துலேயோ ஆர் சம்திங் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் தேவைப்பட்டால் அந்த கரெக்டாக அந்த குட்டி டைமுகளை வந்துட்டு போகிறது தான் வந்து இந்த கஃபிங் சீசன் அப்படின்றாமா. டைம் யூஸ்வலி வின்டர் ஃபெஸ்டிவல் சீசன் வென் பீப்புள் லுக் ஃபார் அ பார்ட்னர் டு நாட் ஃபீல் லோன்லி. இது பேர் வேறு தான் சொல்லுவாங்க. திடீர்னு இது புதுசாக இருக்குது. அப்போ எது ரிலேஷன்ஷிப் என்னன்னே தெரில. இது யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி வந்து இந்த சிட்டிஸ் பயங்கரமாக வந்து பீக் ஆகி ஆல் ஆஃப் அஸ் ஆர் பீயிங் வெரி எலைட் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ எலைட் கல்ச்சரில் இருக்கிற ப்ரிவிலேஜஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பேரை சொல்லிவிட்டு இந்த டேர்மில் போய் அப்படியே வந்து உட்காந்துக்கலாம்ல. ஸோ அப்படின்றதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கஃபிங் சீசன் ஒன்று வச்சுருக்கான். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்து கேஸ் லைட்டிங். இந்த கேஸ் லைட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து பழைய படத்துலேருந்தே இருக்காமல் அஃபிஷியலாக வந்து எப்படின்னா 1940 வந்து இங்கிலீஷ் படத்தில் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து மேக்கிங் சம் ஒன் டவுட் தேர் ஓன் ஃபீலிங்ஸ் ஆர் ரியாலிட்டி. அதாவது வந்து உண்மையாக இருந்தாலும் நீ ஒருத்தனை ஓவர் திங்க் பண்ணுற அவன் கன்வின்ஸ் பண்ண அது புரிய மாட்டேங்குது. மேக்கிங் சம் ஒன் டவுட் தேர் ஓன் ஃபீலிங்ஸ் ஆர் ரியாலிட்டி இப்போயுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. படிக்காத தற்குறிப்பில் இன்னும் எனக்கு வந்து அறிவு இல்லையா, அது என்னன்னு தெரியல. தமிழில் படித்தாலுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் படித்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. மற்றதெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. சார் நான் போடுறேன். இது ஏதோ ஒரு விஷயமா டவுட் பண்ணுறாங்களாமா, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாமல் தான் நினைக்கிறேன். தட் இஸ் த மீனிங். தமிழில் பச்சா அதுக்கு மேலே ஏதோ குழப்பி வச்சிருக்கா ChatGPT. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஊறப்பட்ட டேர்ம்ஸ் இருக்குது. மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது வந்து இப்போ வந்து எனக்கு சுத்தமாக தெரில. பிகாஸ் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்ததுக்கப்புறமே ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ராமிஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர்த்து ஒரிஜினலான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு சம்திங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த கல்ச்சர் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா வந்து பயங்கரமாக பூம் ஆச்சுல. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வருது. அது ஈஸியாகவே வந்து
இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்குறாங்க ஈஸியாக வந்து இப்போ ஏன் வந்து அவளை வந்து பிடிக்கல அப்படின்னா வந்து அவன் ரெட் ஃப்ளாகு ஏன் அந்த டைமில் மட்டும் அது சுச்சுவேஷன்ஸ் இப்போ நீங்கள் வந்து லவ்வாக அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது இது என்னதுனே வந்து தெரில பிகாஸ் இது வந்து நல்லதாக கேட்டதான்னு கேட்டிங்கன்னா ஒரு டைமில் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ பையனோ பொண்ணோ வந்து இப்போ சுச்சுவேஷன்ஷிப்பில் ஆர் சம்திங் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது டாக்கிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் அவன் யார் அவனோட பிஹேவியர் என்ன அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஓகேவாக வந்து இருக்கும். பட் ஆஃப்டர் என்னாச்சு அப்படின்னா வந்து இதோடைய ப்ரோஸ் வந்து 2-3 தான் இருக்குது. பட் அதனுடைய நிறைய நெகட்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒழுங்கான ஒரு எமோஷனல் கனெக்டே வந்து இருக்காது. இப்போ 2 பேர் கையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா அது காதல்ன்ற ஒரு வேர்டில் தான் வந்து இருந்திருக்கும். பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து க்ளோரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரியே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது நிறைய பேர் வந்து ஃபாலோவும் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் இதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குமா அப்படின்றதே தெரில. இப்போ கெட்டிங் மேரீடு ஆர் சம்திங் வந்து அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அவனுக்கு வந்து அது எந்த மாதிரியான ஃபீலிங்கை எமோஷனலாக வந்து கன்வே பண்ணுமா ஆர் சம்திங் ஒன்றுமே வந்து தெரில. ஏன்னா இப்போ பெஸ்ட்டி அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டை பெஸ்ட்டின்னு மாற்றினாங்க. அதில் ஊறப்பட்ட ஏதோ வேலை தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆதரிக்கப்படணுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. அவங்களோட கன்சென்ட் அவங்களோட அசம்ஷனை பொறுத்து வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் அவன் எப்படி சொல்கிறானே அவன் தெரியாது. இப்போ சப்போஸ் இதில் பிட்ரேலும் வந்து நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, 2 பேர் கன்சென்ட்டோட இருப்பாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் ஈகோவோ இது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து அவன் வந்து மேரீடோ ஆர் சம்திங் வந்து இன்னொருத்தர் கிட்ட போய் ரிலேஷன்ஷிப்குள்ளே கமிட் ஆகிறாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து போய் சொல்லவும் முடியும். ஏன்னா சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்தேன் அது வந்து லவ்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதை வந்து இப்படியும் வந்து மாற்ற முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னா இது புதுசாக இருக்குது. நான் கூட வந்து சரி ஓகே இது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக வந்து இருக்கும்னு நினச்சேன். பட் இதை வச்சு அவங்க வந்து என்ன வேணால் வந்து ப்ளே பண்ண முடியும்ல. அது உங்களை சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ நான் அதுக்கு தான் வந்து மேக் பண்ணேன். பிகாஸ் நானுமே வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். 2-3 விஷயம் தான் தெரியும். இந்த சிச்சுவேஷன்ஷிப் தெரியும், அந்த கேஸ் லைட்டிங்லேயும் இப்போ தான் அரைகுறையாக தான் தெரிஞ்சு. அப்புறம் பிரெட் கிரமிங் தெரியும், ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் தெரியும். அது போக இன்னும் ஊறப்பட்ட விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து அங்கே வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து ரொம்பவுமே வந்து எல்லாருனாலுமே வந்து பார்க்கப்படக்கூடிய விஷயம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2-3 விஷயங்கள் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியாவிலையும் சரி ரியாலிட்டிலையும் சரி அவங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமேல் வந்து இன்னும் போக போக இது பூம் ஆச்சு அப்படின்னா வந்து வேர் இஸ் அ ட்ரூ லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ அண்ணா பாப்பான்னு சொல்லி வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். ஸோ அப்படின்றனால மொத்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம ஒழுங்காக பேசாமல் இந்த மாதிரி பொதுவெளி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக பூமர்ன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர் இஸ் த ட்ரூ லவ் அப்படின்றது இருக்குது. இப்போ பையனும் சரி பொண்ணும் சரி அவனுக்கும் உனக்கும் வந்து ஓகே ஒரு 3 வருஷம் காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் என்டர் ஆகணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்களா பிரேக்கப் பண்ணுவாங்களா அவங்களோட விஷயம். ஸோ அதுக்குள்ளே ஊறப்பட்ட ட்ராமா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான கொண்டு போய் விடுன்றது அவனுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி ரேண்டமான கான்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்குள்ளே போனீங்க நிறைய இதே மாதிரி லூஸ்தனமான வீடியோஸ் இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.